ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி சாக்கோ லாவா கேக் செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதுக்கு வந்து 1 கப் மைதா எடுத்துங்க. 1 கப் மைதாவுக்கு வந்து 1/2 கப் வந்து சாக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. சாக்கோ பவுடர் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, அப்புறம் கசப்பு தட்டிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு நாட்டு சக்கரை தேவைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த அளவுக்கு விஸ்க வச்சு செஞ்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்குங்க. அது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் விஸ்க வச்சு. அப்போ தான் ஈவனாக வந்து இதாகும். நீங்கள் கரண்டி வச்சு கூட செய்யலாம். இந்த அளவுக்கு இந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும். நல்லா வந்து ஒரு கட்டிப்படாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் செய்யணும். ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் இப்படி செஞ்சிங்கன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு பேனில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். அதுக்கு வந்து 3 சின்ன இது எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா வந்து கீயாவது ஆயிலாவது தடவிக்கிங்க. நான் வந்து கீ தடவிருக்கேன், நீங்கள் ஆயில் வேணாலும் தடவிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் கேக் வரும். இதேமாதிரி 3 தடவி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாக்கோ லாவா கேக் இது இருக்குல்ல, அதை எடுத்து அதில் வந்து அரைவாசி நொம்புற அளவுக்கு ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா பஃப்னு வரும். அதனால் அரை இதுக்கு மட்டும் ஊற்றி இது மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க. இது மாதிரி 3 ஃபில் பண்ணி எடுத்து வச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இது நடுவில் வந்து டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ நீங்கள் அந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். நடுவில் இது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைட் கோட்டிங் கொஞ்சோண்டு மட்டும் அந்த சாக்லேட் மூடுற அளவுக்கு மட்டும் வந்து இது பண்ணி வச்சிங்க. இந்தமாரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து ஒரு தட்டு வச்சுருங்க. அந்த தட்டு மேலே வந்து இந்த 3 தூக்கி வச்சுருங்க. ஓகேவா? வச்சு நடுவில் வந்து ஒரு தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் வச்சு ஒரு தண்ணி வைக்கலாம். அதை நான் வீடியோவில் கவர் ஆகலை. அது மாதிரி வச்சு மூடி எடுத்துருங்க. கீழே வந்து டேரெக்டாக வந்து அடுப்பில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு வீணாக போன தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல் மேலே வந்து இந்த பேனை வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஒரு ½ அன் ஹவர் வந்து வேகணும். ½ அன் ஹவர் வேந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும். நல்லா வந்து வெந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இனிப்பு நல்லா சேர்த்துங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.